ஓபிஎன் என்ன நமக்கு எளிமையாக நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு 2-3 பேர் மிக மெதுவாக நாங்கள் பேசிகிட்டு இருந்த விஷயம் யதார்த்தமாக. அதில் ஒருத்தர் கூட சொல்கிறார், அவங்க யதார்த்தமாக சொல்லிட்டாங்க விட்டுருங்கன்னு கூட ஒருத்தர் சொன்னார். ஆனால் விடலை அவங்க. ஏன்னா அவங்க வந்து அதை பெருசாக்கணுங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருந்திருக்குது. வளர்மதி எப்படி பேசுவாங்கங்கிறது என்னை விட ஊடக நண்பர்களான உங்களுக்குலாம் நல்லாவே தெரியும். நான் வந்து அவ்வளோ தூரம் பார்த்ததில்லை அவங்கள. அம்மா கூட ரொம்ப பவ்யமாக இருக்கிறப்ப தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் நேற்று பார்த்தேன், அவங்க ஓரளவுக்கு ஒரு சின்ன சாம்பிள் பார்த்தேன். அவங்க இயல்பாக அவங்கள பற்றி எல்லாரும் சொல்கிறது எப்படி இருப்பாங்கங்கிறத நான் நேற்று பார்த்தேன். அன்னைக்கு தொடர்ந்து நடந்து அம்மா இருந்த பொழுது பேசுவதற்கு பயந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்ற நிலைக்கு வந்துட்டாங்க. நட்சத்திர பேச்சாளர்களுடைய கூட்டம் நேற்று கூப்பிட்டுருந்தாங்க, நடந்தது. அதில் சில பேச்சாளர்கள் வந்தவங்க நாங்கள் யாரோ 2-3 பேர் நாங்கள் பேசிகிட்டு இருந்ததை வச்சுட்டு தேவையே இல்லாமல், அதாவது அது சம்மந்தமே இல்லாமல் ஓபி அண்ணா என்னென்ன எனிமியா, அங்கே இருக்கிறவங்களாம் என்ன நம்ம எனிமீஸா, எல்லோரும் வந்து நம்ம கட்சிக்காரங்க தானே, எல்லோரும் ஒன்று சேர்ந்து சின்னம் வந்து ஒன்றா இருக்கணும் அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டு இருந்ததை ஓவர் ஹேர் பண்ணி மற்ற டாபிக்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஓபி என்ன எனிமியாங்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு அதை அரசியலாக்குனாங்க. எழுந்து நின்று சத்தம் போட்டாங்க. ரொம்ப ஒரு லெவல் ரொம்ப ரொம்ப கீழே போய் அவங்களுடைய வழக்கமான பாணியில் எல்லோரும் பேசினாங்க. அதற்கு இப்படி பேசக்கூடாது, இப்படி ஒருமையில் பேசுகிறதெல்லாம் நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு கீழே வந்துட்டேன். திரும்பவும் வந்து நான் அங்கே இருக்கிறவங்ககிட்ட தலைமை கழக மேனேஜர்கிட்டலாம் சொல்லிட்டு வரலாம், அண்ணன் மகாலிங்கத்திட்டலாம் அப்படின்னு நினச்சப்போ அதற்கும் வந்து இடையில வந்து பேச ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் நான் அதை சமாளித்து பேசிட்டு நல்லபடியாக வெளியில் வந்துட்டேன். வந்த உடனேயே நேராக ஓபி அண்ணங்கிட்ட, நான் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே ஓபி அண்ணனிடம் வந்து தொலைபேசி அழைப்பு வந்தது, பேசினோம். அப்புறம் வீட்டில் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி வரணும்னு முடிவு பண்ணிட்டோம். இது ரொம்ப நாள் டியூ, எந்த பிளானும் இல்லைனாலும் அவங்க சொல்கிற மாதிரி இதில் ஒரு திட்டமோ இதோ எதுவுமே கிடையாது. அவங்க தான் நம்மளை வந்து இப்படி வெளியேற்றணும் என்று ஒரு திட்டம் அந்த 2 பெண்களும் போட்டிருந்ததாக அந்த முன்னாள் அமைச்சரும் இன்னொரு நட்சத்திர பேச்சாளரும் போட்டிருந்ததாக தோன்றுகிறதே தவிர, சிலர் சொல்லுகிறார்களே தவிர அதில் வேறு எந்த பிளானும் அதில் இல்லை. யார் அவங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்தா, தலைவராக பொதுச் செயலாளராக அவங்க என்ன எப்படி வந்து ஒருத்தரை என்னை நம்மளை பேசுகிறதுக்கு அவங்களுக்கெல்லாம் என்ன ரைட் இருக்குது? ஆனால் அதையெல்லாம் அப்படின்னு நான் மனசில் நிறைய நினச்சேன். ஆனால் அதையெல்லாம் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய மனநிலை இருக்காதுங்கிறனால இதையெல்லாம் கேட்டோ பேசியோ எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறனால நான் பேசாமல் வந்துட்டேன். அந்த 2-3 பெண்மணிகளினால எனக்கு மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய ஒரு ப்ராமினென்ட் ஃபேஸஸ் எல்லா லேடிஸ்க்குமே அங்கே பிரச்சனை இருக்குது. கேட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் என்ன பண்ணுவாங்களோ, நான் உள்ள பல பேர் மனதுக்குள்ளே குமைஞ்சிட்ருக்கிறத, எங்களுக்குள்ளே நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறத, எங்கிட்ட பேசுகிறதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். எங்கிட்டையும் பேசுவாங்க, நாங்கள் எங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுவோம். யாரும் வளர்ந்தால் யாரும் இப்போ அந்த மேட்டல் பார்த்து அதில் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலராக எந்த பெண்களுமே வளரக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு நல்ல குணம் அவங்களுக்கு இருந்தது. எனக்கு மட்டுமல்ல, இந்த டார்ச்சர் நிறைய பேத்துக்கு இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது, எல்லா பெண்களுக்குமே அவங்க அந்த குறிப்பிட்ட சில பேரால் இருக்குது. இவ்வளோ நாள் நானும் அப்படியே அம்மா இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து இப்படியெல்லாம் ஒரு தைரியமாக பேசுவதற்கெல்லாம் ஒரு முடியல, அவங்க செய்யலை. அதை கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க. இன்டெரக்டாக எங்கிட்டெல்லாம் ரொம்ப வந்து வச்சுக்கிட்டதே இல்லை. இப்போ அம்மா இல்லாதனால ஒரு வேளை அம்மா இல்லையே அப்படிங்கிற இதில் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய தலைமை அவர்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருக்கிறது. முழுமையாக ஒரு வேளை கொடுத்துருக்காங்களா இல்லை இவங்களே எடுத்துக்கிறாங்களான்னு தெரியல. எதிர்க்கிறது கூட இல்லை, அது ஒரு காழ்ப்புணர்ச்சி. எதிரியாக இருந்தால் நான் ஃபேஸ் பண்ணுவேன், என்னுடைய எதிரியை நான் ஃபேஸ் பண்ணுவேன், நேரடியாக மோதுறதை நான் வரவேற்பேன். எந்த ஒரு சப்ஜெக்ட் ஓரியன்டாக, ஒரு பாலிசி ஓரியன்டாக, ஒரு அரசியல் இயக்கத்தில் ஒரு சித்தாந்த ரீதியாக தத்துவ ரீதியாக பேசினா அதை வந்து நான் வரவேற்பேன். ஆனால் அது வந்து காழ்ப்புணர்ச்சியில் அற்ப சமாச்சாரத்துக்கு சும்மா ஒரு சீன் போடணுமே அப்படிங்கிற மாதிரி பேசுகிறதுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்கிறது? நான் எத்தனை வருஷமாக கட்சியில் இருக்கேன், நீ எப்போ வந்த? நான் ஒருமையில் பேசக்கூடாதுன்னு சொன்னேன். ஒருமையில் பேசுறது விட்டுறாதீங்க, மரியாதை கொடுத்தா தான் மரியாதை கிடைக்கும்னு சொன்னேன். எதுக்கு எனக்கு ஒன்று புரியல. அதாவது அரசியலில் 40 வருஷம் இருக்கிறோம், 4 வருஷம் இருக்கிறோங்கிறது முக்கியம் அல்ல. எவ்வளவு தூரம் சின்சியராக இருக்கிறோம், எவ்வளவு அந்த இயக்கத்துக்கு நம்ம பிரயோஜனமாக இருக்கிறோம், இயக்கத்தால் நீங்கள் வளர்ந்தீங்களா, இயக்கத்துக்கு உங்களுடைய பணிகள் இருக்குதா, கான்ட்ரிபியூஷன் யாருக்கு யார் அது மியூச்சுவலாக இருக்கா, இல்லை ஒன் சைடாகவே நான் 40 வருஷம் இருந்தேன்னு சொல்லிவிட்டு எங்கேயோ இருந்தவங்களாம் இன்றைக்கி பல்லாயிரக்கணக்கான கோடிகளுக்கு நீங்கள் அதிபதியாக இருக்கிறீங்க.
அதே சமயம் உங்கள் சொந்த தொகுதியில் உங்களால் ஜெயிக்க முடியல. நீங்கள் அங்கே எங்கே வீடு கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களோ பல ஆண்டுகளாக அந்த இடத்துல உங்களால் ஜெயிக்க முடியல, வெற்றி பெற முடியல. தொண்டர்களுடைய அபிமானத்தையோ பொதுமக்களுடைய அபிமானத்தையோ சுத்தமாக நீங்கள் பெற முடியல. அரசியலில் வெறும் பதவியில் இருக்கிறது முக்கியமல்ல, தலைவனாக இருக்கணும், மக்களோட அபிமானத்தை பெற்றவனாக இருக்கணும், அதுதான் முக்கியம். அதுதான் நான் நினைக்கிறேன். அரசியல் தொண்டு சேவைன்னு நான் நம்புகிறேன். நான் யார் தெரியுமா, நான் என்ன பண்ண அந்த மாதிரி அந்த ரியல் கலர் காமிச்சிட்டாங்க நேற்று. ஆமாம், நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா சொன்னாங்க. ஆமாம், அது மறந்துட்டேன் நான். அது ரொம்ப இப்போ பயங்கரமான மிரட்டல் இல்லை, ஆனால் அந்த மாதிரி சொன்னாங்க. எனக்கும் மறந்துருச்சு. அதாவது இதை நான் எதிர்பார்க்கல. எனக்கு மனசில் ஏற்கனவே கொஞ்சம் குழப்பம். எனக்கு மனசே ஒரு மாதிரி நல்லா இல்லை. எனக்கு அவ்வளோ கவனமாக ஞாபகம் இல்லை ஒன்றும். இப்படி பேசுனாங்க, அது மட்டும் ஞாபகம் இருக்கு. ஆமாம், பண பலத்தை விட மக்கள் பலம் முக்கியம்னு நான் நினைக்கிறேன். மக்கள் பலம்தான் இந்த கட்சியை உருவாக்கியது புரட்சி தலைவருக்கு. புரட்சி தலைவர் வெறும் மக்கள் பலத்தை மட்டுமே நம்பி, ஏன்னா அவர் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சியை ஆரம்பித்த பொழுது நிர்வாகிகள் யாரும் அவர் பக்கம் வரல. திமுகலேருந்து அவர் பொருளாளராக இருந்து வெளியில் வந்திருந்தாலும் நிர்வாகிகள் யாருமே வரல. இன்றைக்கி எப்படி அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பொருளாளராக இருந்து வெளியில் வந்தும் எந்த நிர்வாகியும் அவருக்கு வரலையோ, பெரிய நிர்வாகிகள் அது வந்திருக்காங்க கொஞ்சம் பேர், பெரும்பாலும் நிறைய பேர் வரலையோ, அதே போல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்குமே அவர் பொருளாளராக இருந்து திமுக விட்டு வெளியில் வந்த பொழுது நிர்வாகிகளாக அவர் வரல. அவருக்கு ஆதரவளித்தவர்கள் முழுக்க முழுக்க அவருடைய ரசிகர் மன்றத்தினர், பொதுமக்கள், அவர் மேல் அன்பு கொண்ட தமிழ் மாநில மக்கள். அதே போல் இங்கேயும் நிர்வாகிகள் யாரும் வரலைன்னாலும், அதிகார பலம் இல்லைன்னாலும், மிகப்பெரிய ஒரு பணம் செலவழிக்க இயலாது என்றாலும், மக்கள் பலம், ஜனநாயகத்தில் ஜனங்களுக்குத்தானே வேல்யூ, அது ஜெயிக்க வைக்கும் நம்புகிறோம். அதே போல் 3 அணின்னு சொன்னீங்க. ஐ எம் சாரி டு சே திஸ். தீபா பேரவையெல்லாம் அது மேட் தானே, அது அப்படியே ஆயிடுச்சு, அப்படியே முடிஞ்சு போச்சு. இனி அந்த பேரவைக்கெல்லாம் பெருசாக வந்திருக்க வேண்டியவங்க, ஓரளவுக்கு ஒரு இருக்கிற அளவுக்கு, ஒரு ஹோல்டு இருக்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கக்கூடியவங்க. ஆனால் அது இல்லாமல் போயிடுச்சு. அது அவங்களே காரணமாயிட்டாங்க. ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, ரொம்ப மரியாதை இழந்து.